ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் டெக். இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜியோ ஒரு ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. ஜியோவும் கூகுளும் சேர்ந்து நிறைய பேருக்கு தெரியும். அதோட பிரைஸும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அதிகமா யாருக்கும் பாத்தீங்கன்னா தெரியாது. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல அந்த போனோட பிரைஸ் எவ்வளோ, அதோட லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல என்ன, இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், இது எப்ப லான்ச் ஆக போகுது, எல்லாமே ஃபுல் டீட்டெயிலா நம்ம வீடியோல பார்க்கலாம். அதனால வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபோன் லான்ச் பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். என்ன ஃபோன் லான்ச் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் 3 தான் லான்ச் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஃபோன் ஜியோல லான்ச் பண்ணாங்க. அது பட்டன் ஃபோன் தான் 4G சப்போர்ட்டோட பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஜியோ ஃபோன் 3 இல்ல பாத்தீங்கன்னா 3 ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் பாத்தீங்கன்னா 4G டெக்னாலஜியோட வரப்போகுது. மிச்சம் இருக்கிற 2 ஃபோன் பாத்தீங்கன்னா 5G டெக்னாலஜியோட பாத்தீங்கன்னா வரப்போகுது. அது லோ பிரைஸ்ல. இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4000 rupees கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. சரிடா, யாரெல்லாம் இந்த போன் தயாரிக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜியோவும் கூகுளும் சேர்ந்தா இந்த போன் தயாரிக்க போறாங்க. ஏன் இந்த போன் தயாரிக்கிற போறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல பாத்தீங்கன்னா 50 crores 50 கோடி பேர்கிட்ட இந்தியால போன் இல்லைன்னு, ஸ்மார்ட் போன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஜியோ இதுக்காக தான் இந்த போன் தயாரிக்கிறாங்க. இந்த போன் பாத்தீங்கன்னா 2 yearsக்குள்ள 20 crore people கிட்ட போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போன்ல பாத்தீங்கன்னா 3GB RAM வர பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 3400 mAh அப்படிதான் பாத்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி வரும். இதுல பாத்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 215 இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா இந்த போன்ல வரக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க ஒரு பட்டன் போன் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு ஸ்மார்ட் போனுக்கு போகணும்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த ப்ராசஸரை வச்சு கேம்லாம் விளையாட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் விளையாடவே முடியாது. பட்டன் போன் டு ஸ்மார்ட் போன் என்ட்ரி லெவல் ப்ராசஸரா தான் இது இருக்கும். ஆனா இந்த போன் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் போன் பேசிக் லெவல் ஸ்மார்ட் போன் வாங்கினோம்னாலே வேற கம்பெனில பாத்தீங்கன்னா 7000 rupeesல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 5000 rupeesலயும் பாத்தீங்கன்னா நிறைய போன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா அதுல இப்ப அவைலபிள் இல்ல, ஸ்டாக் பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா 4000 rupeesக்கு இந்த போன் லான்ச் பண்ணா நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை வச்சு கேம் விளையாட முடியலனாலும் நிறைய பேர் போன் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களா இந்த போனை பாத்தீங்கன்னா வாங்குவாங்க. ஓஎஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கோ, இந்த ஓஎஸ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த போன் ரன் ஆக போகுது. சரி, இந்த போன் லான்ச் பண்ணா என்னடா பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா இந்த போன்ல பாத்தீங்கன்னா ஜியோ சிம் மட்டும் தான் செட் ஆகும். அதனால யாரெல்லாம் இந்த போன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு பர்டிகுலரா நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க நெட் பேக் போடுறதுக்கு. அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த நெட் பேக் போடுவாங்க. 4000 rupeesல ஒரு போனை லான்ச் பண்ணிட்டு நெட் பேக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தா நல்ல பிரைஸ் செக்மெண்டா நல்லா தான் பண்றாங்கன்னு தோணுது. இந்த போன்ல பாத்தீங்கன்னா ஏர்டெல் சிம் அதெல்லாம் போட முடியாது, ஜியோ சிம் மட்டும் தான் போட முடியும். அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜியோ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஜியோ யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் சேருவாங்க. அதனால தான் இந்த போன் பாத்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க. இப்ப ஜியோ ஏதாவது லான்ச் பண்ணா அதோட ஆப்போசிட்டான ஏர்டெல் கன்ஃபார்ம் ஏதாவது லான்ச் பண்ணுவாங்க. ஏர்டெல் பாத்தீங்கன்னா நாங்களும் ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜியோல 2 போன் வரப்ப ஏர்டெல் இதே தான் சொன்னாங்க. ஆனால் அந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா இன்னும் வரல. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இதே தான் சொல்லியிருக்காங்க. சரிடா, இந்த போன் எப்பதான் லான்ச் ஆகும்னு கேட்டீங்கன்னா 2021 ஸ்டார்டிங்ல இந்த போன் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க ஒரு பட்டன் போன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டச் போன் வாங்கணும்னு ஆசையாண்டு அது உங்களுக்கு 4000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் அந்த செக்மெண்ட்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை நீங்க வாங்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஜியோல நிறைய ஆஃபர்ஸ் இந்த போனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கும் பாத்தீங்கன்னா நெட் போடுறதுக்குலாம் ரேட் கம்மியா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியோல இருந்து எல்லாருக்கும் ஃப்ரீ இன்டர்நெட் வந்து கொடுத்தாங்க. அதனால நிறைய பேர் வந்து அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு நீங்க வந்து காசு கட்டினாதான் இனிமேல் இன்டர்நெட்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்ப நாம அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி பழகிட்டதால இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் காசு கட்டி இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை மாதிரிதான் இந்த போனுக்கு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த போன்ல பாத்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே தான் வரும். இல்ல என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா 4000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் போன், அது நிறைய ஆஃபர்ஸோட லான்ச் பண்ணாங்க, நல்லதுதான். ஆனா குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா போன் சூப்பரா இருக்கும். யாருக்கிட்டலாம் இப்ப ஸ்மார்ட் போன் இல்லையோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போன் பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியாவா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப சைனீஸ் ஆப்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா பேன் பண்ணாங்க. அதனால இந்த போன் பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியாவா தான் இருக்கும் கன்ஃபார்மா சொல்றாங்க. சரிடா 2 இயர்ஸ்க்குள்ள 20 crore போன்ஸ் வந்து ரெடி பண்றது ஈஸியா ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியால ஒரு மாசத்துக்கு 5 மில்லியன் ஸ்மார்ட் போன்ஸ் கூட பாத்தீங்கன்னா ரெடி பண்ண முடியாது. அதுக்காக ஜியோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மொத்தம் 2 crore ஸ்மார்ட் போன்ஸ் வந்து 2 வருஷத்துல எங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகணும். அதனால நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. லைக் லாவா, கார்பன், இதை மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட எங்களுக்கு 2 இயர்ஸ்க்குள்ள 200 மில்லியன் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் போன் வாங்க இப்ப ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க. குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்தாங்கன்னா போன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. என்ட்ரி லெவல் பேசிக் ஸ்மார்ட் போனா. அப்புறம் நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வீடியோஸ், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ், டெக் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ், அன்னோயிங் ஃபேக்ட்ஸ், அப்புறம் ஃபோன் ரிவ்யூஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். அதாவது நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. லெட்ஸ் லேர்ன் சம்திங் எவ்ரி டே.